நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஆயில் எவ்வளவுதான் எடுத்தாலும் சரி, அது கரையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இறங்கிடுச்சு. திரும்ப அந்த தண்ணி ஏறும்போது இந்த ஆயில் தண்ணி போயிட்டு மேல நின்றோம். அந்த ஆயில் திரும்ப தண்ணி ஏறின பிறகு திரும்ப வெளியே வரும். இப்படியே தான் ஏறி இறங்கினாட்டியும் அந்த மேல இருக்குது உள்ள இருக்குது எடுத்துடலாம். கரை ஓரத்துல இருக்குது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கிற மீனவ மக்களுக்கு என்னன்னா முறையா பயிற்சி கொடுக்காம இங்க எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. இதனால என்ன பாதிப்புன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. கை க்ளோஸ், மாஸ்க், கண்ணாடி இது போல இதெல்லாம் கொடுத்து இங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளை இன்னைக்குதான் கொடுத்துன்னு இருக்காங்க. ஏற்கனவே வந்து 4 நாள் எடுத்தாச்சு. 4 நாள் முன்னே சுத்தமா யாருக்கும் கொடுக்கல. சாயந்தரம் வீட்டுக்கு போனாலும் எல்லாருக்கும் நெஞ்சரிச்சல் வந்தது, சுவாச கோளாறு வந்தது. நைட்டு தூங்கும் போது கண்ணு பயமா எரியா இருந்துச்சு. காலையில இருந்தவனுமே ரொம்ப உடம்பு சோர்வாயிடுது, டயர்ட்னஸ் வந்துருக்கு. இந்த ஆயினால எங்களோட படகுலாம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. வலைகள் வந்து எல்லா வலையும் நாச்சு. ஒரு வலை வந்து மீட் எடுக்குன்னா 10,000 ரூபாய்க்கு ஆயிரும். ஒரு போட்டு 1.5 லட்சம் ரூபா வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டு எடுக்குது. அந்த போட்டு வந்து இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து மழை காலமாக இருக்க தெரியாது. வெயில் அடிச்சு அந்த போட்டு வந்து ஃபுல்லாக பபுள்ஸ் ஆகிட்டு போட்டு வந்து ஈரல் விட ஆரம்பிச்சிடும். உள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதுவே ஃபுல் டேமேஜ் ஆகிடும். அது வந்து எங்களுக்கு வந்து இவங்க இடைக்கால நிவாரணமாக கட்டாயமாக கொடுத்தா ஆகும். கடலில் மீன் பிடிக்கிறதும் வாங்க மாட்டாங்க, ஆற்றுல மீன் பிடிக்கிறதும் வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்கி தொழில் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இதனால எங்களோட வாழ்வாதாரமும் படுகொலிக்கு போயிட்டாங்க. அரசாங்கம் மக்களுக்கு தான். அந்த மக்கள் வந்து பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இவங்க மேல துரித நடவடிக்கை எடுத்தால் தான் இது ஒரு தீர்வு காண முடியும். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எண்ணூர் பகுதிகளில் இருக்கோம். இங்க அந்த ஆயில் லீக்கேஜ் ஆனதை அதை சீர் செய்யும் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இவ்வளோ பேரல்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஆயிலை எடுத்தது தான். ஸோ அந்த பேரல்ல இருக்கக்கூடியது ஃபுல்லாவே அந்த ஆயில் லீக்கேஜ் ஆன ஆயில்ஸ் தான் இந்த பேரல் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இங்க நீங்க பாக்குறதுலாம் கொஞ்சம் பேரல்ஸ் தான். இன்னும் உள்ள இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பேரல்ஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் இருக்கோம். நம்ம படகுல போயிட்டு இருக்கோம். நீங்க இங்க பாக்குற இது எல்லாமே ஆயில் ஸ்பில்லிங்கான தடயங்கள் தான். ஸோ அதனுடைய பாதிப்புகளை இங்க நேரடியா இருந்து பார்க்கும்போது இது இங்க வீசக்கூடிய நாற்றமானது ரொம்பவே ஆபத்தான ஒரு சுகாதார பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் இங்க. இதை எடுக்கணும், சீக்கிரமா வந்து இது கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு இந்த ஆயில எடுத்து இந்த ஆத்துல வந்து கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு வந்தாங்க. வந்த பிறகு என்னன்னா ஊர்ல வந்து இந்த சொசைட்டி அடிப்படையிலும் சரி, இந்த கிராமத்து அடிப்படை சரி வந்து என்னன்னா இது சீக்கிரம் எடுக்கிறதுக்கு மக்களால் என்ன உதவி பண்ண முடியும், இந்த கிராமத்து மக்களால உதவி பண்ண முடியும்னு கேட்டாங்க. சரிங்க, இது உதவி பண்ணனா எப்படிங்க உதவி பண்ண சொல்லி நாங்க கேட்கும் போது சில நாங்க பொருள் தருவோம், இதை போட்டு நீங்க யூஸ் பண்ணி இந்த பொருள் எடுங்க சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல என்னன்னா இந்த கிளவுஸ், இது ஷூ, மாஸ்க், கண்ணாடி எதுவுமே தரல. வேகமா வந்து என்னன்னா எல்லாருமே அந்த டைம்ல வந்து ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துட்டு எல்லாருமே அந்த ஜெக்கு வச்சு மண்டோம். அதோட விளைவு நமக்கு தெரியல. பிறகு என்னன்னா சரி இந்த கிளவுஸ் இந்த இது மாஸ்க் போட்டு தான் வேலை செய்யணும் சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமா சொன்னாங்க. அந்த கிளவுஸ் அதெல்லாம் போடாம வேலை செஞ்சா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்? இது விளைவு என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு போன பிறகு நாங்கன்னா காலைல வந்தோம். சாயந்தரம் வீட்டுக்கு போனாலும் எல்லாருக்கும் நெஞ்சரிச்சல் வந்தது, சுவாச கோளாறு வந்தது. நைட்டு தூங்கும் போது தூங்குறோம், கண்ணு பயமா எரியா இருந்துச்சு. காலையில இருந்தவனுமே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. அது ரொம்ப உடம்பு சோர்வாயிடுது, டயர்ட்னஸ் வந்துருக்கு. சரி மறுநாள் திரும்ப வேலைக்கு வரும்போது இது பற்றி சொன்னோம். இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு வேலை செய்யுங்க, அப்பதான் வந்து இதோட இது நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு சுவாச கோளாறு அதிகமாகும் சொல்லிட்டு தான் நாங்க சொன்னோம். அதுக்கடுத்து மேற்கொண்டு இந்த வேலை இப்படியே வந்து ஒரு 4 நாள் இதோட 4 தொடர்ந்து போயிருந்தோம். இன்னையோட 4வது நாள் இந்த வேலை. இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது வரைக்கும் நாங்க கேட்டு வந்து என்னன்னா அவங்க வேலை முடியறத பத்தி அவங்க இன்னும் சொல்லல, என்னைக்கு முடியும்னு சொல்ல. நாளைக்கு வரணுமா, இன்னைக்கு நைட்டு தான் நம்ம வீட்டுக்கு போனாதான் தெரியும். இது திரும்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுமா இல்ல கண்டினியூ பண்ண மாட்டோமா. அவங்க வந்து தனியா வந்து குழு அமைச்சிருக்காங்க. இந்த ஆயில் இதுல வந்து அவங்களே தனியா ஆளுங்களை வச்சு இப்ப இறக்கிருக்காங்க. ஆயில் எவ்வளவுதான் எடுத்தாலும் சரி, அது கரையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இறங்கிடுச்சு. திரும்ப அந்த தண்ணி ஏறும்போது இந்த ஆயில் தண்ணி போயிட்டு மேல நின்றோம். அந்த பாத்தீங்களா செடி ஓரலாம், அந்த ஆயில் திரும்ப தண்ணி ஏறின பிறகு திரும்ப வெளியே வரும். இப்படியே தான் ஏறி இறங்கினாட்டியும் அந்த மேல இருக்கிறது உள்ள இருக்கிறது எடுத்துடலாம். கரை ஓரத்துல இருக்கிறது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கையில நீங்க ஒரு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த ட்ரெஸ்? மாஸ்க், ட்ரெஸ் எல்லாம் ஆயில் எடுக்கிறதுக்கோசம் கொடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஆயில் அகற்றக்கூடிய பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து அதுக்கு கடந்த 2 நாட்கள் அப்படியே இறங்குனாங்க. இப்ப ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு இறங்குறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ஷார்டேஜா இருக்கு, மாஸ்க்லாம் ஷார்டேஜா இருக்கு அப்படின்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நிலவரம்? இல்ல இன்னைக்கு வந்து ஒரு சில கிராமங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில கிராமம் கேட்கும்போது இதுல வந்து பாதி தான் இருக்கு, நாளைக்கு வாங்கிங்க, ஒரேடியா வாங்கிருங்க, நாளைக்கு போகும்போது ஷூட் பண்ணி அதை போட்டோ பிடிச்சி பூட்ஸோட போட்டோ பிடிச்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூட்டு, அந்த ஷூ, அந்த கிளவுஸோட வந்து
கம்ப்யூட்டரோட வந்து போட்டோ பிடிச்சி காமிக்கணும். அப்புறம் இது வந்து இப்போ ஒருத்தர் 20 இருக்குது ஷார்டேஜ் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை வரும், மற்ற வில்லேஜில் வந்து கேட்பாங்க. அதனால வந்து இப்போ வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷார்டேஜ் ஆகிறதுனால இங்க செய்யக்கூடிய பணிகளும் ரொம்ப தாமதமாகும் இல்லையா? இன்னைக்கு வந்து பணிகள் வந்து அவங்க எக்ஸ்பர்ட் வச்சு தான் இவங்க வந்து அந்த பூமர் போடுறாங்க. அப்புறம் வந்து இந்த மவுத்தில் பூமர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே பிரிட்ஜ் பக்கம் பூமர் போட்டிருக்காங்க. எங்களோட இதுனா நாங்கள் பூமர் எங்க இருந்து வருதோ அந்த இடத்த வந்து முதல்ல ட்ராப் பண்ணணும். எங்க இருக்கு அந்த வந்து ஆத்து, இந்த கொசத்தலை ஆத்துக்குள்ள ஒரு பக்கிங்காம் பீக்கனால இருந்து தான் வருது. பீக்கனால இருந்து வரும்போது அதை வந்து அங்கேயே வந்து ஒரு பிளாக் பண்ணணும். அந்த பூமர் வச்சு பிளாக் பண்ணணும். அந்த பூமர் வச்சு பிளாக் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த ரசாயனத்தை தெளிக்கணும். அந்த ரசாயனம் தெளிச்சுட்டு கிளீன் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த பக்கம் வர்ற கழிவுகளை வந்து இந்த பக்கம் ஆத்துல வரக்கூடாத அளவுக்கு, இந்த கொசத்தலை ஆத்துல கலக்காத அளவுக்கு இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். மீனவ மக்களோட கருத்துக்களை கேட்டு இதுல எப்படி பண்ணா இது எங்க ஜாப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆயில் கழிவு இல்லாம எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் வந்து வாழ்வாதாரமே இல்லாத இருக்கு. இந்த மீன் எண்ணூர்ல இருக்க மீன் வாங்கக்கூடாது சொல்லிட்டு இது வந்து உடலுக்கு உபாதைகளும் உடல் நோய்களும் சொல்லிட்டு மீன்களை யாரும் வாங்கக்கூடாது. மீன்களை வாங்கி போற பெண்களும் இதை விற்காத அளவுக்கு தான் எங்களோட ஒரு நாள் ஜீவனம் தரது பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஆயிலால எங்களோட படகுலாம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. வலைகள் வந்து எல்லா வலையும் ஆச்சு. ஒரு வலை வந்து மீட் எடுக்குன்னா 10,000 ரூபாய்க்கு ஆயிரும். ஒரு போட்டு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டு எடுக்குது. அந்த போட்டு வந்து இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து மழை காலமாக இருக்க தெரியாது. வெயில் அடிச்சு அந்த போட்டு வந்து ஃபுல்லாக பபுள்ஸ் ஆகிட்டு போட்டு வந்து வீரல் விட ஆரம்பிச்சிடும். உள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதுவே ஃபுல் டேமேஜ் ஆகிடும் அந்த போட்டு. அது வந்து எங்களுக்கு வந்து இவங்க இடைக்கால நிவாரணமாக கட்டாயமாக கொடுத்தாகணும். நிவாரணம் கொடுத்தா மட்டும் இது வந்து இதுதான் முதலும் கிடைச்சமா இருக்கணும். இந்த ஆயில் ஃபில்லிங் வந்து இது ரொம்ப படு மோசமானது. ஒரு மனித உயிர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் வாழ தகுதியாக இருக்கு. வீட்டில் இருக்க உபயோகப் பொருள் எல்லாமே வந்து மனுஷனுக்கு வந்து கண்ணீரிச்சல்ல இருந்து சுவாச கோளாறுல இருந்து கேன்சர் வர வரைக்கும் அது அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். என்ஜிடி வந்து கேஸ் போட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஜிடி முன் வந்து அவங்களே கேஸ் போட்டாங்க. அவங்களே போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இல்ல 20 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஆத்துலயும் கடல்லையும் பரவி இருக்கு. இதை வந்து இங்கிருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் அந்த ஆயில் வந்து மெரினா பீச்சை தாண்டி பட்டினப்பாக்கம் வரைக்கும் அது வரையும் லீக். ஆமா, அது லீக் ஆச்சா அவ்வளவு தூரம் போயிருக்கு. கடல்ல மீன் பிடிக்கிறதும் வாங்க மாட்டாங்க, ஆத்துல மீன் பிடிக்கிறதும் வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்கி தொழில் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இதனால எங்களோட வாழ்வாதாரமும் படுகுழிக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த 2 நாளா தான் 3 நாளா தான் எங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த உபகரணம் கொடுக்குறாங்க. நாங்களே முதல்ல வந்து நேற்று முந்தானத்து நான் தான் கேட்டேன். முதல்ல வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாஸ்க் இருக்கக்கூடாது, விஓஸ்ன்ற மாஸ்க் இருக்கணும். N95 வந்து இருக்கும், 95 வந்து இருக்கக்கூடாது. அது N95 காற்று சுவாசிக்கிறது தான் அந்த N95. இது வந்து கெமிக்கல்ஸ். இது வந்து உடம்புல இருந்து நம்ம வேறு நாளங்கள்லயும் உள்ள போயிடும். அப்புறம் யூரின் நம்ம வந்து உள்ள வயதில் வந்து கை கழுவாம சாப்பிட்டாங்கன்னா கையை ஒழுங்கான சோப்பாயிலையோ இல்லை சானிடைசர்லையோ இல்லை வந்து இதுல கழுவுனா அது வந்து உள்ள போயிடுச்சுன்னா அது மனித கழிவுகளை வந்துட்டா பிரச்சனை இல்லை. அது உள்ளே தங்கிடுச்சுன்னா நம்ம உடல்ல வந்து பயங்கரமான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும். மனுஷனுக்கு வந்து படும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை வரக்கூடாத நோய்கள்லாம் வரும். அதனால நாங்கள் சொன்னதுனால சரி அவங்க இப்போ வந்து தற்காலிகமாக நேற்று சோப்பாயிலாம் கொடுத்தாங்க. இருக்க இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இங்கே வாழ தகுதியற்ற இடமா தான் ஆக்கிட்டாங்க. இங்கே இருக்கவங்களாம் மனுஷனா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருக்கலாம் மனுஷன் இல்லை, இதை கொடுத்தா காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த இதனால் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை வந்து கொஞ்ச நாள் நின்று மக்கள் வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு சவிச்சாச்சின்னு போச்சுன்னா நல்லா இருக்கு. கவர்மெண்ட் வந்து இதை மக்களுக்காக தான் கவர்மெண்ட். அரசாங்கம் மக்களுக்கு தான். அந்த மக்கள் வந்து பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இவங்க மேல துரித நடவடிக்கை எடுத்தாதான் இது ஒரு தீர்வு காண முடியும். 4ஆம் தேதி நைட்டு புயல் அடிச்சது இல்லையா, அதை ஒட்டி வெள்ளம் வந்தது. வெள்ளத்தை அடிப்படையில் வந்து விடிய காலையில 2:40க்கு இந்த ஆயில் வந்து வெள்ளத்தோட கலந்து விட்டாங்க. இது சார்பாக வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து ரோட்டு மறியல் செய்திருந்தோம். ரோட்டு மறியல் செஞ்சிருந்ததுனால அடுத்த கட்டம் வந்து இன்ஸ்பெக்டர் ஏசி 2 பேரும் வந்து இது எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்பெனில இருந்து வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 4 எஸ்ஐங்க, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஏசி வந்து நம்ம போட்ல ஏறிக்கிறாங்க. மொத்தம் 2 போட் எடுத்துன்னு அது எந்த கம்பெனில வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கோசம் போனோம். போகிற வழியில வந்து மணலி பிரிட்ஜிக்கு உள்ள வந்து போட்டு நுழையல. ஏன் நுழையலாம், தண்ணியோட மட்டம் அதிகமா இருந்ததுனால அந்த பிரிட்ஜுக்குள்ள எங்களோட போட்டு போகாத பட்சத்தில் வந்து நாங்கள் திரும்பி வந்துட்ட பிறகு ஆல்ரெடி எண்ணூர் பகுதி தரவோரம் ஆற்றுல எல்லா இடத்துலையுமே வந்து கடல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஆயில் நிறைஞ்சு இருந்தது. அதை ஒட்டி மறுபடியும் வந்து எல்லா இடத்துலையும் போட்டோ பிடிச்சி இது போல வந்து மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தணும். மீடியா நண்பர்களால் தான் இது வந்து வெளி அதிகாரி அரசியல்வாதி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு இப்போ வந்து இது வரைக்கும் எண்ணூர்ல பார்க்காத அனைத்து அரசியல்வாதிகளிலிருந்து அதிகாரிகளிலிருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆயிலோட பிரச்சனை வந்து ஆயில் வந்து சாதாரணமா இல்லை, அது போற வழி எல்லாமே வந்து மீன்கள் செத்து போகுது.
அதோட ஆயில் வந்து அது பயங்கர நெடியோட போறதுனால அங்க இருக்கிற அது தரவோரத்தில் இருக்கிற மீனவ பெண்கள், வயசான பெண்கள் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், மூச்சு திணறல் இது போல நிறைய சிரமம் ஏற்பட்டுருந்தது. இது அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முறையாக வந்து ஆர்எஸ்எஸ்டி எல்லாருக்கும் இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட இது போல வெளிவருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் லெட்டர் மனு எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். எம்எல்ஏக்கு ஆகட்டும், மந்திரிக்கு ஆகட்டும், எல்லாருக்கும் மனு கொடுத்துருந்தோம். அவங்க வந்து எந்த கம்பெனி தெரியாத பட்சத்தில் அவங்க ஒரு ஆய்வு குழு போட்டு எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியமாகட்டும், ஃபிஷர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஒரு ஆய்வு குழு போட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு சிபிசிஎல்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. சிபிசிஎல் கம்பெனி வந்து அதோட ஸ்டாஃபுங்க கூட மற்ற கம்பெனிலேருந்து வருதான்னு சொல்லிட்டு எங்கள் போட்டில் தான் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, மற்ற கம்பெனிலேருந்து வரல, நம்ம கம்பெனிலேருந்து வந்தது தான் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மெசேஜ் அந்த ஜிஎம்முக்கு மெசேஜ் சொல்லிட்டாங்க. இது அடிப்படையில் வந்து இங்கே இருக்கிற மீனவ மக்களுக்கு என்னன்னா முறையாக பயிற்சி கொடுக்காம இங்கே எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதனால என்ன பாதிப்புன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. கை க்ளோஸு, மாஸ்க், அது போல ஷூ, அது போல கண்ணி எரிச்சலா இருக்கு கண்ணாடி, இது போல இதெல்லாம் கொடுத்து இங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளை இன்னைக்கு தான் கொடுத்துன்னு இருக்காங்க. நேற்று கொஞ்சம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து 4 நாள் எடுத்தாச்சு. 4 நாள் முன்னே சுத்தமா யாருக்கும் கொடுக்கல. நேற்று இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மக்கள் அதிகம் இல்லையா, அதிகம் இருந்ததுனால 2 திருப்பா இன்னைக்கும் கொடுத்துன்னு இருக்காங்க. நேத்து முந்த நாள்லாம் கொடுக்கல, 2 நாள் முன்னாடி கொடுக்கல அப்படின் போது 2 நாளுக்கு முன்னாடி இந்த இறங்கி வேலை செஞ்சவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு? நானும் தான் வந்து மீடியாவை கூட்டின்னு போயிட்டு 2 நாள் முன்னாடி மீடியா கூட்டின்னு போய் எடுக்கும்போது மீடியா எடுத்துன்னு இருக்காங்க. தாளங்குப்பம் ஒருத்தர்கிட்ட வந்து பேட்டியும் எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ வந்து என்னால் அங்கே நிற்க முடியல, மூச்சு விட முடியல, மூச்சு திணறல், அந்த நெடி என்னாலே தாங்க முடியல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 1 ஹவரா வந்து மீடியா வந்து போட்டில் வச்சுன்னு எடுத்துன்னு இருக்காங்க. 1 ஹவரா என்னால் நெடி தாங்க முடியல. அதுக்கப்புறம் கண்ணு எரிச்சல் ஆகுது. இது போல வந்து உடம்புல பட்டா வந்து ஒரு மாதிரியான எரிச்சல் ஏற்படுது. இது போல பிரச்சனைனால தான் நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம இதெல்லாம் போட்டுருந்தா இறங்கணும்னு சொல்லிட்டு சுசைட்ல இருந்து ஏடி மேடம் ஆகட்டும், சுசைட்ல இருந்து ஏடி அஜய் சார் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாதுகாப்பு அதை பாருங்க. அவங்க கொடுக்கலன்னா நீங்க வேலை செய்யாதீங்க. சம்பளம் எப்படி சார் கொடுக்கலாம், வேலை செய்யலாம், சம்பளம் கிடைக்காது. சம்பளம் ஆல்ரெடி நீங்க போயிட்டாவே கிடைக்கும். ஆனா நீங்க வந்து வேலை செய்யாதீங்க. உங்களுக்கு தகுந்த பொருளை வந்து முழுமையா கொடுத்துட்டு பிறகு உங்களோட பாதுகாப்போட நீங்க இறங்கி வேலை செய்யறதுனா செய்யுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வலியுறுத்துறாங்க. நாங்களும் 2-3 நாளா கேட்டுன்னு தான் இருக்கோம். அதான் 2 நாள் முன்னாடி 2 நாளா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நாள் முன்னாடி நாங்க கேட்கும் போது நீங்க கேட்கிற பொருளெல்லாம் நாங்க கொடுக்குறோம், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், உடனே வந்து ஆர்டர் பண்ணி எங்களால கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாங்க. இப்போதைக்கு இங்கிருந்து இந்த எண்ணூர் வந்து இந்த சரௌண்டிங்ல வந்து அந்த நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்தவார் குப்பம், காட்டுக்குப்பம், சிவன்படை கிராமம், இது எல்லா கிராமத்திலயும் வந்து ஓரங்களில் படிஞ்சு இருந்ததை வந்து நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்தவார் குப்பத்துல இருந்து ஓரளவுக்கு ஜேசிபி வச்சு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. இந்த ஓரம் படிஞ்சு இந்த மணல்ல படிந்த ஆயிலுங்க. இப்ப காட்டுக்குப்பம், சிவன்படை விதி இன்னும் எடுக்கல. 3 நாளா ஜேசிபி அனுப்பலாம், இன்னும் அனுப்பலாம். இன்னைக்குதான் அனுப்புனாங்க. ஆனா வேலை வந்து செய்யறா போல தெரியல. அப்பதான் நான் அங்கிருந்தா வர வேலை செய்யறா போல தெரியல. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.